அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்பது உயிர் ஸ்தானம். லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானமாகும். அந்த லக்னத்திற்கு அதிபதியானவன் அந்த ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் இருக்க, அந்த ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுசு உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேல் 120 ஆண்டு வரையிலும் அவர் உயிர் வாழ்வார், தீர்காயுசு உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையிலே மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே மேஷம் லக்னத்திற்கு அதிபதியும் செவ்வாய் பகவானே, மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியும் செவ்வாய் பகவானே. ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்த பொறுத்தமட்டிலே அந்த மேஷம் லக்னத்திலே செவ்வாய் இருந்தாலும் அல்லது அந்த மேஷம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே செவ்வாய் பகவான் இருந்தாலும் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் லக்னத்திலுமாக இருந்தால், லக்னத்திலே குருவும் 8ஆம் இடத்திலே சுக்கிரனும் இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த மிதுனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே அந்த 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் மிதுனம் லக்னத்திலும் அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 8ஆம் இடத்திலும் இருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவானும் 8ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான், அந்த சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாக கும்பத்தில் இருக்க, அந்த 8ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்தில் இருந்தால், கடகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே சனி பகவானும் 8ஆம் இடமாகிய கும்பத்திலே சந்திர பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் மீனம், அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான், அந்த 8ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே அந்த சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய சூரிய பகவான் 8ஆம் இடமாகிய மீனத்தில் இருக்க, அந்த 8ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்தில் இருக்க பிறந்திருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே குரு பகவானும் 8ஆம் இடத்திலே சூரிய பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான், அந்த கன்னி லக்னத்திற்கு 8ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே கன்னி லக்னத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் 8ஆம் இடமாகிய மேஷத்தில் இருக்க, 8ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் கன்னி லக்னத்தில் இருக்க பிறந்திருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திலே செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்திலே புதன் பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதியும் சுக்கிர பகவானே, அந்த துலாம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியும் சுக்கிர பகவானே. ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்தில் இருந்தாலும் அல்லது அந்த துலாம் லக்னத்திற்கு 8ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு தீர்காயுஸ் உண்டு என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான், அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே
விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருக்க, 8ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் விருச்சிகம் லக்னத்தில் இருக்க பிறந்திருந்தால், விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவானும் 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான், அந்த தனுசு லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 8ஆம் இடத்திலும் 8ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் தனுசு லக்னத்திலும் இருந்தால், தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சந்திர பகவானும் 8ஆம் இடத்திலே குரு பகவானும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த மகரம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் 8ஆம் இடமாகிய சிம்மத்திலும், அந்த 8ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் மகரம் லக்னத்திலும் இருக்க அவர் பிறந்திருந்தால், மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சூரியனும் 8ஆம் இடத்திலே சனி பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான், அந்த கும்பம் லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் இந்த 8ஆம் இடமாகிய கன்னியில் இருக்க, 8ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த கும்பம் லக்னத்திலும் இருக்க பிறந்திருந்தால், கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே புதன் பகவானும் 8ஆம் இடத்திலே சனி பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். ஆகவே அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான், அந்த மீனம் லக்னத்திற்கு 8ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாக குரு பகவான் 8ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் மீனம் லக்னத்திலும் இருக்க பிறந்திருந்தால், மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலே சுக்கிர பகவானும் 8ஆம் இடத்திலே குரு பகவானும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னம் என்ற உயிர் ஸ்தானாதிபதியும் 8ஆம் இடம் என்ற ஆயுஷ் ஸ்தானாதிபதியும் ஒருவருக்கொருவர் இடம் மாறி பரிவர்த்தனை பெற்றிருந்தால், அதாவது லக்னாதிபதி 8ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலும் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்காயுசு உண்டு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்வதை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.